சுட்டு பிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் மதுரை கருப்பாயூரணி சற்று முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். உங்க பேர்ல கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது. அது என்ன காரணம்? உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. ஏதாவது ஒரு லீடு இருக்கணும், எதனால ஒண்ணு வரணும்ல, ஒரு ஒரு எதனால இது பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம சொல்ல எனக்கு அதுதான் ஒண்ணும் புரியல. எனக்கு ஐடியாவே இல்ல. நீங்க இங்க காவல்துறையிட்ட பேசுனீங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்தோடனே நான் வீடியோ அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு. அவங்க நேரம் கமிஷனர்ட்ட எஸ்பிஐட்ட எல்லாம் பேசி போகணும், அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நானும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்புறம் நீங்க எல்லாம் வர்றதாக சொன்னேன் போலீஸ்ல, இந்த மாதிரி வர்றாங்க எல்லாம். மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, இந்த என்கவுண்டர் பண்றது காவலர் சொல்றதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் பேர் வாங்குறதுக்காக இப்படி ஒரு முக்கியமான ஆட்களை சொல்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ரீதியில எதுவும் இந்த மாதிரி எப்படி என்னோட கேள்விக்கு என்னன்னா, ஒரு ஆள் இருக்கும்போது ஒரு பேருக்காண்டி போலீஸ் தேவை என்னங்க இருக்கு? போலீஸ் இப்ப இருக்கிற டிஜிபியா ஏடிஜிபியா எல்லாம் உங்களுக்கு கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க. யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இதுவரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த இதெல்லாம் கிடையாது. நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க. தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க. யாரு அதெல்லாம் இப்ப போலீஸ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. இப்ப போலீஸ் எல்லாம் தப்பு பண்ணா விடுறது கிடையாது. ஒண்ணு காலை உடைப்பாங்க, இல்ல காலில் சொல்லுவாங்க, இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுக்கு ரெண்டாவது சொல்லுவாங்க, இல்லைன்னா அதான் வேலை. மனித உரிமை கழகத்துல இருக்கிறப்ப அந்த என்கவுண்டருக்கு ஆதரவா நான் உங்களுக்கு சொல்ல, மனிதர்களா இருந்தா ரைட்டு, மிருகம் ஆயிட்டா இல்ல. உங்க மேல 7 கேஸ் இருந்தும் நீங்க போலீஸ்க்கு சப்போர்ட்டா தானே இப்ப பேசுறீங்க. இல்லங்க, நாம செஞ்ச தப்பு தானே. அவங்களும் பொய்யா நம்மள ஒன்னும் திணிக்கல. எந்த கேஸையும் நம்ம செஞ்ச தப்புகளுக்கு கேஸ் போட்டிருக்காங்க. கோர்ட்ல அது தப்பா இல்லையான்றது கோர்ட்டு நிரூபிக்கும். அவ்வளவுதான், அதான் முடியும். போலீஸ் சப்போர்ட்னா, போலீஸ் சப்போர்ட் எப்படின்னா சாமி, இப்ப நீங்க போறீங்க, இப்ப கேமரா வச்சுட்டு போறீங்க, உங்க கேமரா ஒருத்தன் பிடிங்கிறான், உங்க மனநிலை யோசிங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சார் கேமரா பிடிக்கிட்டு போயிட்டா சுடாம விட்டுக்கிறீங்கன்னு வார்த்தை வருமா வராங்க? அது மாதிரி பாவம் ஏதோ ஒரு போய் 2 செயின் போட்டு போய் அத்துட்டு போய் அதை பண்ணி இதை பண்ணி தேவையில்லாத கொலையை பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எதா இருந்தாலும். மதுரை மீனாட்சி பட்டணம், இங்க மீனாட்சியை விட பெரிய ஆள் யாருக்குள்ளயும் இங்க யாருமே முன்னேறதே கிடையாது. அதுதான் மதுரையோட இது. என்னைக்கு அடங்கி போறோமா அன்னைக்கு ஜெயிக்கப்படுவோம் நம்ம. இப்ப இருக்க இந்த கமிஷனர் ஐயா 3-4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் அவர் தான் இருக்காரு. இதுவரை என்கவுண்டர் ஆச்சா? தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு, அவ்வளவு. வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.